ரெண்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது நான் எடுக்கிறது தான் முடிவு. கூட்டணி ஆட்சி தொடர்பான கேள்விக்கு அமித்ஷா அவர்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் எடுப்பது தான் முடிவு, நாங்க தான் தலைமை அப்படின்றாரு. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா 6 முறை கூட்டணி ஆட்சின்னு சொல்லியாச்சு, அதுதான் எங்களது வேத வாக்கு அப்படின்னு சொல்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட். இது என்ன பொருளை உணர்த்துது? அண்ணாமலை முன்னாடி இதே தான் பேசினாரு. இது மாதிரி கூட்டணி ஆட்சி தான், அதுவும் பாஜக ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போதெல்லாம் பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அப்போ அவர் பாஜக தலைமைக்கு எதிராக பேசுகிறாரு கூட ஒரு கருத்து வந்தது. ஆனால் இப்போ அவர் சொல்கிறது டோனே என்னன்னா, நான் சொன்ன கருத்து அதான், ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா அமித்ஷா அவர்கள் சொன்னதுனால அவருடைய பாஜகவோட உண்மையான தொண்டனாக இருந்து சொல்கிறேன் அப்படிலாம் சொல்றாரு. ஸோ அவர் தனி பாதை, ஒரு அரசியல் பாதையாக இருக்குது. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் வேறு ஏதோ மனதில் வைத்து பேசுகிறாருன்னு தான் பார்க்க முடியும். என்ன மனசில் வச்சு பேசுகிறார்? அவர் ஒரு பேசும்போது தெளிவுபடுத்துறாரு, இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் நான் தலையிடவே இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் தலையிடவே இல்லை, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன முடிவுகள் எட்டப்பட்டதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் பாஜக தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் நான் கேட்கிறேன். அது என்ன சொல்லுதோன்றதுல கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இருக்கு, அங்க அதுதான் பாயிண்ட், அதுதான் வேத வாக்குன்றது. திரு இபிஎஸ் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே நம்ம பேசலாமே. அவர் சொல்றார் நான் தான் அங்க முடிவெடுப்பேன் அப்படின்னு. அது என்ன பொருளை தருது? இல்ல, அதிமுக அவர் சொல்றதுதான் நியாயம். அவங்க தான் அது இதுவரைக்கும் பாஸ்ட். அதாவது சில விஷயங்கள் கூட்டணியாகத்தான் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். 20 ஆண்டு கால ஹிஸ்டரி விட சொல்லுது. தேர்தலுக்கு பின்னாடி கூட்டணி தான், அதாவது ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. திமுக இப்போ நாங்கள் 2006 அதான எக்ஸாம்பிள். ஈவன் தோ அது மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட திமுக தான் அங்கே ஆட்சியில் இருந்தது. ஆனால் அது ஒரு கூட்டணி ஆட்சி தான். ஸோ அது மாதிரி ஒரு பிராண்ட் நேமுக்காக தான் பாஜக எதிர்பார்க்கிறது. ஸோ அதை அப்படிதான் இந்த இதை நோக்கி தான் போக போறோங்கிறது தெரிஞ்சாலும் வெளிப்படையா பேசுவது திரு ராம்கி, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, இது நான் எடுக்க போகிற முடிவு, நான் தான் முடிவை எடுப்பேன்னு தடாலடியா சொல்லிட்டாரு. தடாலடியா ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, திமுகவுக்கு சரியான எதிர்பார்ட்டி அதிமுகங்கிற ஒரு அந்த ஹெட் டு ஹெட் இருக்கு பாத்தீங்களா, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, அந்த சூழல் தமிழ்நாட்டில் நிலவணும்னா இந்த கருத்தை அவர் முன்வைத்தால் தான் விடும். இல்லைன்னா திமுக வர்சஸ் அதர் பார்ட்டி. இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, எதிர்கட்சிகள் ஒன்றிணையவே இல்லை, சிதறி கிடைக்கின்றன. எப்படி 2019 இந்த செய்தி சொன்னது அமித்ஷா அவர்களுக்கு சொல்லியிருக்காரா, திமுகவுக்கு சொல்லியிருக்காரா? யார் சொல்றீங்க? அவர் இபிஎஸ் அவங்க இபிஎஸ் சொன்னது எல்லாருக்குமே பொதுவாக அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காரு. என்னன்னா இது இந்த வரக்கூடிய தேர்தல் திமுக வர்சஸ் அதிமுக இருந்தால் மட்டும்தான் அதிமுக கூட்டணிக்கே. ஒருவேளை அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்றத மீண்டும் வலியுறுத்தினாங்கன்னா என்ன நடக்கும்? இல்ல, கூட்டணி ஆட்சி வலியுறுத்தினா கூட்டணி ஆட்சினா அவங்க அதை தான் விரும்புறாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்ததுங்கிற வர ஒரு ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க விரும்புறாங்க. சரி, ஆனா அதனால ஒன்றும் பெரிய இது இல்லையா? இவங்க சொல்ற திமுக கூட்டணி நம்ம சொல்றோம், அது இந்தியா கூட்டணி தான். பாயிண்ட் என்னன்னா, அண்ணாமலை இன்னைக்கு பேசி இருக்கிறதையும் நீங்க சேர்த்து தான் பேச வேண்டியிருக்கு. அமித்ஷா ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க, அதுலதான் ஐபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க நான் எடுக்கிறதா முடிவுன்னா அதுல கராரா இருப்பாரா? நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் கராரா இருந்தாக வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதிமுக கூட்டணி வெற்றி கிடைக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு சில பாஜக எம்எல்ஏக்களாவது சட்டமன்றம் செல்ல முடியும். ஏன்னா நீங்க பெரிய அண்ணன் கூட்டணியில பெரிய அண்ணன் அதிமுகங்கிற முகம், எடப்பாடிங்கிற முகத்தை வைத்துதான் இந்த கூட்டணி எம்எல்ஏக்களே உள்ள போக முடியாது. எந்த கூட்டணியில யார் சேர்ந்தாலும் சரி, அவர்களை முன்வைத்து தான் இவர்கள் வெற்றி பெறவே முடியும். அப்படிதான் நடக்க போகிறது. ஆனா அதற்கு முன்னாடி நடக்கிற இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கா இல்லையேங்கிற ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க. மோரோவர் இதையெல்லாம் தாண்டி இவங்க பரபரப்பா செய்தியில் அடிபடுவதற்காகவே இருதரப்பிலும் உள்ளுக்குள்ளே இருமுனையாக இருந்துட்டு செய்தியை பரப்புறாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கு.